தாக்குதல் நடத்துது, இஸ்ரேல் பாதுகாப்பா இருக்கு. இதுதான் நம்ம டெய்லியுமே சர்வதேச ஊடகங்கள்ல கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய செய்திகள். இந்த செய்தி தலைப்புகளுக்கு பின்னாடி உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு விடயம் மறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது உங்களால நம்ப முடியுமா? இந்த உண்மையை சொல்றது ஈரானோட ஆதரவாளர் கிடையாது. இவரு இஸ்ரேலோட ஒரு ஊடகவியலாளர். அவர்தான் அலோன் மிஸ்ராஹி. உலகம் இன்னும் ஒரு கசப்பான உண்மையை ஏற்க மறுக்குது. அமெரிக்கா 30 ஆண்டுகளா கட்டிய கனவை வெறும் 4 நாள்ல சாம்பலாகி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்படி மறைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த மர்மமான போரோட பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மத்திய கிழக்குல தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்காக கடந்த 40 வருஷமா அமெரிக்கா செஞ்ச ஒரே ஒரு காரியம் ட்ரில்லியன் கணக்கான டாலர்களை கொட்டினதுதான். பஹ்ரைன், குவைட், கட்டார், சவுதி அரேபியா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அதிநவீன ரேடார் அமைப்புகள், அது மட்டும் இல்லாம வான் பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய ஏவுகணைகள், இது எல்லாத்தையுமே அமெரிக்கா ஒரு இரும்பு கோட்டையா கட்டி வச்சிருந்தது. ஆனா மிஸ்ராஹி சொல்லக்கூடிய உண்மை இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட அதிர்ச்சியை தரக்கூடியதா இருந்தது. நூற்றுக்கணக்கான டாலர் பெறுமதியான இந்த ரேடார் அமைப்புகள் எல்லாமே ஈரானோட தாக்குதல்கள்னால கண் நிமிக்கிற நேரத்துல தரைமட்டமாக்கப்படுது. அமெரிக்காவோட வீரர்கள் தங்களோட பலம் பொருந்தின முகாம்களை விட்டு தப்பியோடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. மிஸ்ராஹியோட கணிப்புப்படி கடந்த 1941 நடந்த பேர்ல் ஹார்பர் தாக்குதலுக்கு அப்புறமா அமெரிக்கா சந்திச்ச மிகப்பெரிய அவமானம் இதுதான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த தகவலை கேட்கும்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இந்த தகவல்கள், இந்த விடயங்கள் எல்லாமே ஏன் இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஊடகத்திலையுமே எந்த ஒரு செய்திகள்லையுமே வெளிவரல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயும் எழுப்பப்படலாம். இதற்கான பதிலையும் இந்த இஸ்ரேலிய ஊடகவியலாளர் மிஸ்ராஹி தெரிவிச்சிருக்காரு. அவரோட கருத்துப்படி 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஈராக் போர்ல குண்டுகள் எல்லாமே விழுறத நேரலையா பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆனா இந்த விடயங்கள் எல்லாமே வெளிவராததுக்கான காரணம் அமெரிக்காவோட கடுமையான தகவல் கட்டுப்பாடு தான் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி இருக்காரு. உலகத்தோட மிகவும் பலம் பொருந்திய வான்படைன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அமெரிக்காவோட ஒரு போர் விமானம் கூட ஈரான் வான்பரப்புல பறக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதோட இந்த பலம், அமெரிக்காவோட வான்படையோட பலம் என்னாச்சு அப்படின்னும் இப்போ நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. ஈரான் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த போருக்கு இன்னைக்கு நேத்து தயாராகல. பல தசாப்தங்களா நிலத்துக்கு அடியில ஏவுகணை நகரங்களை அவங்க உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, ஈரான் மண்ணில் காலடி எடுத்து வைக்கிறதுக்கு அமெரிக்க வீரர்கள் யோசிக்கிறாங்க. ஹோர்மூஸ் நீரிணையில பயணிக்கக்கூடிய கப்பல்களை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்கா யோசிக்குது. பல ஏவுகணைகள் குறி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பகுதிக்கு கப்பல்களை அனுப்புறது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறது தான் இதற்கான காரணம் அப்படின்னும் மிஸ்ராஹி சுட்டி காட்டியிருக்காரு. ஈரானை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அவர் ஒரு பதில வழங்கி இருக்காரு. ஈரான் வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புள்ளி கிடைக்காது. 1,00,000 வீரர்கள் வந்தாலும் விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான தேசம் தான் ஈரான் அப்படின்னும் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. அலோன் மிஸ்ராஹியோட இந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல ஒரு காட்டு தீயா பரவி வருது. அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் கட்டிடங்களை இடிக்க முடியும், மக்களை கொல்ல முடியும். ஆனா இந்த போர்ல எப்பவுமே வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் அவரோட ஆணித்தரமான வாதமா அமைஞ்சிருக்கு. இந்த எல்லா தகவல்களையும் வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்திய கிழக்குல நீடிச்சு வந்த அமெரிக்காவோட ஆதிக்கம் முடிவுக்கு வருதா, அப்படி இல்லைன்னா இது தற்காலிகமான ஒரு பின்னடைவா அப்படிங்கிறது தான் எல்லார் மத்தியிலையுமே ஒரு கேள்வியாகவும் அமைஞ்சிருக்கு.